ஃப்ரெண்ட்ஸ், வலையில் பாம்பு இருக்குது. மீன் பிடிக்கலான்ட்டு வந்தோம். வலை போட்டிருக்காங்க. இது வந்து வலை இவ்வளோ தூரத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா, நேராக தர்மாக்கோல் வச்சு கட்டிட்டுருக்கோம் வலை. இந்த வலையில் பாம்பு சிக்கிக்கிச்சு. இப்போதுக்கிட்ட நம்ம போவோம். நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னு நினச்சோம்னா டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கிட்ட இறங்குறது ரிஸ்க்கு தான் என்ன கேட்டால். எத்தனை நாள் அந்த தண்ணிக்குள்ளே அந்த பாம்பு மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. சாரப்பாம்பு. இந்த வலையில் இந்த பாம்பு நல்லா மாட்டிகிட்ருக்கு. இப்போ அது கிட்ட போவோம். என்ன ரியாக்ஷன் வருதுன்றதை பார்ப்போம். நல்லா மாட்டியிருக்கு. தப்பிக்க ட்ரை பண்ணது பாருங்கள். எவ்வளோ பெரிய பாம்புன்னு பார்த்துக்கோங்க. மினிமம் 1.5 கிலோ இருக்கும். வலையில் நல்லா சிக்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? வலையில் நல்லா சிக்கியிருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக இதுதான். இந்த மாதிரி நீர்நிலையில் வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து மீன் பிடிங்க. ஏன்னா அந்த மாதிரி வலையில் சிக்கும்போது மாற்றி அதை பிடிச்சோன்னா பட்டார் நம்மளை போட்டுரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாம்பை நான் வீடியோ கட் பண்ணிட்டு சொல்லிட்டு அவுத்து விட ட்ரை பண்ண போகிறேன்.